கருடனை தொடர்ந்து புது வரவு விஜய் கனிஷ்கர் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய நடிப்பில் வெளிவந்த ஹிட் லிஸ்ட் எப்படி இருக்கு படம்? இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு நார்மலான ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் தான். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இந்த மாதிரி உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் கடத்தி வச்சுருக்கேன், இனிமேல் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி வில்லன் வந்து மிரட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸாக இருக்கிற சரத்குமார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவரெல்லாம் இன்னுமா சர்வீஸில் இருக்காரு, ஏன்பா ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆயிருக்குன்னு நினச்சேன். ரொம்ப நீ லாஜிக் பேசாது சரியா? அதுக்கப்புறம் யார் அந்த வில்லன், எதுக்கு வந்து நம்ம ஹீரோவை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் டைரக்டர் விக்ரமனோட பையன் விஜய் கனிஷ்கா வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. விஜய் கனிஷ்கர்னா விஜய் மாதிரி வந்துருவாரா? விஜயே எம்ஜிஆர் மாதிரி வருவாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசாக எப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி? ஓகே, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் வில்லனுக்குமான ஒரு வீடியோ கால் சீன் ஒன்று வருது. அந்த இடத்துலையே நமக்கு வந்து வில்லன் மேலே இருந்த பயம் கொஞ்சம் போயிடுது. ஏன் அப்படின்னா வில்லன் வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பார். அதை நிறுத்தணும் அப்படின்னா ஹீரோ கிட்ட ஒரு கோழி இருக்கும், அதை கொலை பண்ண சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த கோழியை கொலை பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். ஒரு வழியாக கொன்றுவார். கொன்னக்கப்புறம் ஓகே நீ வந்து கோழியவே கொண்டுட்ட, நாளைக்கு வந்து நான் சொல்கிற ஆளையும் நீ கொன்றுவ அப்படின்ற மாதிரி சொல்லுவார் வில்லன். புரியல, எனக்கும் புரியல. கோழி வெட்டுறவங்களாம் கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வில்லன் சொல்லியிருப்பார். அது ரொம்ப கிரிஞ்சாக எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் சீக்வன்ஸு செகண்ட் ஹாஃபுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. படம் நிஜமாலுமே நல்லா இருக்கா? இல்லை, இந்த படத்தில் சில மைனஸ் பாயிண்ட்ஸுமே இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம ஹீரோவோட கேரக்டரை ரொம்ப நல்லவனாக காட்டணுன்ற ஒரு முயற்சியில் ரொம்ப அமாஞ்சியாக வந்து எழுதியிருக்காங்க. அவன் கோவப்பட வேண்டிய சூழ்நிலையில் கூட அவருக்கு வந்து எந்த கோவமே வர மாட்டேங்குது. அதை நம்ம ஆடியன்ஸாக பார்க்குறப்ப ஒரு யதார்த்தமாகவே இல்லை, ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். அதே மாதிரி இந்த படத்தில் வர ஃபைட் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப லென்த்தாகவே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம சரத்குமார் வேறு ரொம்ப வளர்ந்த ஹீரோவாக இருக்காரா, அவர் வேறு ஒரு ஆள் வந்து 20 பேர்த்த பறக்க விடுறாரு. அதை வந்து நமக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நம்மளே டயர்டாகிடுறோம். அதே மாதிரி இந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் அந்த படத்தில் சொல்கிறாங்க. அதை அந்தளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அப்படி என்ன காரணம்? அதாவது ஒரு தப்பு நடக்கிறப்ப சுற்றி நின்று ஒரு 10 பேர் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு வை, அதில் ஒருத்தராக நம்ம ஹீரோவும் இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே வில்லன் வந்து அவரை சூஸ் பண்ணி அவரை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. அதாவது வந்து அந்நியன் படத்து கதை சமூக பொறுப்போடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் அந்த மெசேஜை சொல்ல வராங்க. படம் ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியாகவே வந்திருக்க வேண்டியது, ஆனால் ஸ்க்ரீன் பிளே சொதப்பல்னாலே இது ஒரு ஆவரேஜ் மூவியாகவே ஆயிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது? மொத்தத்தில் ஹிட் லிஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய படமான்னு கேட்டால் நம்ம ஒரு 7th இல்லை 8th பொசிஷனில் இந்த படத்தை வைக்கலாம்.